லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இயேசு ஒரு நாள் ஒரு ஜெபாலயத்திற்கு போயிருந்தார். அந்த ஜெபாலயத்திலே ஒரு சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரி எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தார்கள். She cannot lift up herself. நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படியே குடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி அந்த அம்மா 18 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க ஒரு விசுவாசி. எப்படி அவங்க விசுவாசி? அவங்க பிச்சை எடுக்க வரல, கூன் போட்டிருக்குது, 4 பேர்கிட்ட கையேந்தி வாழ்வோன்னு வரல, அப்படின்னா வெளியில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போதுல 3ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களில் ஒரு சப்பானி கொண்டு வந்து அலங்கார வாசலில் உட்கார வைப்பாங்க. அவன் நாள்தோறும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்தம்மா பிச்சை எடுக்க வரல, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. ஷீ இஸ் எ வர்ஷிப்பர். ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான். அது மாத்திரமல்ல, ஷீ இஸ் எ பிலீவர். ஷீ இஸ் எ பிலீவர். காரணம், இயேசு சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரத்தி. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். அப்ப ஆபிரகாமின் குமாரத்தின்னா நேச்சுரலி இவ யாரா மாறிடுறா? தேவ பிள்ளையா மாறிடுறா. ஷீ இஸ் எ சைல்ட் ஆஃப் காட். இப்போ இவளை பத்தி என்னென்ன பார்க்கிறோம்? ஒரு விசுவாசி, அவ ஆராதிக்க வந்திருக்கிறா, அவ தேவனுடைய பிள்ளை. அப்புறம் சர்ச்சுக்கு வந்து என்ன செய்வான்? காணிக்கெல்லாம் கொடுப்பான். அவ ரொம்ப பொறுமைசாலின்னு நினைக்கிறேன் நான். வெரி பேஷண்ட். உடல் கூனி போயிருக்குது, நிமிர முடியல, எவ்வளவேனும் நிமிர முடியல. ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்குது. அப்போ சகிப்புத்தன்மை இருக்குது இந்த அம்மாவுக்கு. பாவம், எவ்வளவேனும் நிமிர முடியல, குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனாலும் இந்த அம்மா ரெகுலராக சர்ச்சுக்கு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, ரொம்ப பொறுமைசாலி, எவ்வளோ கட்டம் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வருது. அது மாத்திரமல்ல, ஷீ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். உண்மை உள்ளவளாக இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆண்டவரை விடலை. இது என்ன, இந்த ஆண்டவர் என்ன சுகப்படுத்தலை, என்ன ஆண்டவர் தொடலை, இப்படி என்னை போட்டு வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு she didn't stop coming to the church. சபைக்கு வர்றதை நிப்பாட்டலை. அந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்துடுது. ஸோ she is faithful. கவனமாக கவனிச்சிங்களா? எவ்வளோ வேணும் நிமிர முடியல, ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ரொம்ப பொறுமைசாலி, உண்மை உள்ளவங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, சாத்தான் இவர்களை 18 வருஷமா கட்டி வச்சிருந்தான். இது ஒரு மர்மம், புரியாத புதிர். விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, சர்ச்சுக்கு வருது, ஆராதனை பண்ணுது, உண்மையா இருக்குது, காணிக்கெல்லாம் கொடுக்குது. பட் ஸ்டில் she is under the bondage of Satan. It is possible. சபைக்கு ரெகுலராக வரலாம், காணிக்க கொடுக்கலாம், பொறுமைசாலியா இருக்கலாம், உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் சிலரை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அவங்களுக்கே தெரியாது. ஏன் அந்த ஜெபாலயத்தில் ஊழியம் பார்க்குறவங்களுக்கே தெரியல, பிரதான ஆசாரியனுக்கும் தெரியல. ரொம்ப ஆச்சரியம்.
இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த அம்மாவுக்கு அந்த சிக்னஸ்க்கு அடிப்படை காரணம், the root cause of that sickness is Satan. சபையில அநேகர் அப்படிதான் பிசாசு பண்ணி வச்சிருக்கிறான். உங்களை நிறைய பேர் நிமிர முடியாத கூனிகளா இருக்கிறீங்க. ஃபீமேல் அண்ட் மேல் ஐ சே. வறுமையினால நிமிர முடியல, பொருளாதார நெருக்கடி நிமிர முடியல, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயிட் வறுமை, அதனால் நிமிர்ந்து பார்த்து வாழ முடியல, எல்லாரும் மாதிரி நல்லா வாழ முடியல, ஏதோ பாவம், ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டேன், எனவே 4 வார மாதிரி நான் எல்லாரோடையும் பழகவோ நிமிர்ந்து நடக்கவோ முடியல. சிக்னஸ், ஏதோ வியாதி என்னை தாக்கிடுச்சு, என்னால விடுதலையா மற்றவங்கள மாதிரி நிமிர்ந்து நடக்க முடியல. some kind of bondage is there. ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. விசுவாசிகளுக்கு கட்டு இருக்குதுன்னு சொல்றேன் நான். தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கட்டிலே வாழ்கிறார்கள். நான் சில ஆராதனைகளிலே சொல்லி இருக்கிறேன், many of God's children live in bonds. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கட்டிலே வாழ்கிறார்கள். வறுமை என்ற கட்டு, வியாதி என்ற கட்டு, பாவம் என்ற கட்டு, இச்சை என்ற கட்டு, பெருமை என்ற கட்டு, பொறாமை என்ற கட்டு, எரிச்சல் என்ற கட்டு. சில ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் எரிச்சல், எதை பார்த்தாலும் கோபம், பொறாமை, அது ஒரு கட்டு. பொறாமை, அவங்க நல்லா இருந்தா ஒருத்த ஆளுக்கு பிடிக்காது. அவங்க நல்லா உயர்வா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்ப அந்த நபரை பார்க்கறப்பெல்லாம் பொறாமை, அது ஒரு கட்டு. பெருமை ஒரு கட்டு, பாவம் ஒரு கட்டு, வியாதி ஒரு கட்டு, வறுமை ஒரு கட்டு. இது இல்லாம சாத்தான் பல விதங்களில் கட்டி வச்சிருக்கிறான் மக்களை. What is that bond? What does it mean? ஆண்டவரோடு நெருங்க விடாம, ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படாம, you are not useful to God. நீ ஒர்க் பண்ற, வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, சாப்பிடுற, கல்யாணம் பண்ற, பிள்ளை குட்டி இருக்குது, வீடு கட்டுற, everything is okay, but you are not useful to God. கடவுளுக்கு இன்னும் பிரயோஜனம் கிடையாது. சபைகளிலே அநேக விசுவாசிகள் they are not useful to God. கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லாத விசுவாசிகள், lazy believers, சோம்பேறிகளான விசுவாசிகள், misused believers. அவங்க காரியம், அவங்க பணம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. your money is spent somewhere, your energy is spent somewhere outside God's kingdom. தேவ ராஜ்யத்துக்கு உன் பணம் செலவு பண்ணப்படல, உன் பலம், உன் எனர்ஜி தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணப்படல, உன் நேரம் தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணப்படல, உன் ஞானம் தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணப்படல. your wisdom, your treasure, your money, your health, your energy, your time is spent somewhere else. It's not for the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு பயன்படல. You are useless for God. நீ தேவனுக்கு பயன்படாம இருக்கிற, because you are in bonds. ஏதோ ஒரு கட்டுல இருக்கிற, அந்த கட்டு உன்னை விட மாட்டேன்னுது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு பிசாசு பல விதத்துல முயற்சி பண்ணான். எப்படியோ வந்து சேர்ந்துட்ட, எப்படியோ ரட்சிக்கப்பட்டு, எப்படியோ ஞானத்தான் எடுத்துட்டு உட்காந்துட்ட சபையில. அவனுக்கு உன்னை விட முடியல பிசாசுக்கு. He is chasing behind you. எதையாவது பண்ணி, எதையாவது சிக்கல்ல மாட்ட வச்சு சாகர வரையில் இந்த போராட்டம் உண்டு. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு உண்டு, ஊழியர்களுக்கு உண்டு, தலைவர்களுக்கு உண்டு. நீங்க நினைக்காதீங்க சாத்தான் என்ன தொடமாட்டான், சாத்தான் என்ன தொடமாட்டான். No, who said that? சாகர வரையிலும் the devil will be chasing behind you in order to pull you back and bring you out from the kingdom of God. தேவராஜ்யத்தில் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு, தேவனோடு நீ நெருக்கமாய் வாழ விடாமல் இருப்பதற்கு உன்னை பின்னுக்கு இழுத்து கொண்டே இருப்பான் பிசாசு. இந்த அம்மாவை போல நம்மள நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. like this mother. இந்த அம்மாவை போல விசுவாசிதான், தேவனுடைய பிள்ளை தான், உண்மை உள்ளவங்க தான், பொறுமைசாலி தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான். she was a child of God, she was a believer, she was a worshipper, she was really patient. அதெல்லாம் உண்மைதான். but still she was under the bondage of Satan. சாத்தானுடைய கட்டில் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாது. உங்கள சில பேருக்கு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே கட்டில வாழ்றீங்க. இன்னைக்கு விடுதலை வேணும். அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, டெலிவரன்ஸ் என்ற தலைப்பில் தெய்வ செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டா? உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா கவனமாக கேட்டுங்க.
உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையா பாவத்தை அறிக்கையிட்டு பாவ விடுதலை பெற்று பாவ மன்னிப்பு பெற்றிருந்தா சாபம் தானாவே போயிடும், பிசாசு தானாவே போயிடுவான். A genuine salvation, உண்மையான ரட்சிப்புல இந்த கட்டு ஒன்றும் செய்யாது. அப்ப இப்படி ஏதோ வந்துச்சா செக் பண்ணுங்க, அகைன் அண்ட் அகைன் செக் பண்ணுங்க. நீங்க அடிக்கடி போய் டாக்டர்கிட்ட செக் பண்றீங்கல்ல, ஆமா, மாதம் செக் பண்றவங்க இருக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு செக் பண்றவங்க இருக்கிறீங்க, அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே செக் பண்றவங்க இருக்கிறீங்க. திரும்ப செக் பண்ணி பாருங்க, ஏதாவது குறைவுகள் வந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு I am telling you, after salvation something wrong has happened, you have not yet settled it. அது சரிப்படுத்தல, அதை டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, you are tolerating that complacency. அதுக்கு நீயா ஏதாவது ஒரு நியாயம் சொல்லி, அதுக்கு நீயே ஒரு நீதியை சொல்லி உன் ஆத்துமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற. Open your heart, confess, come back. அது சரிப்படுத்து, ஆண்டவர்கிட்ட திரும்பி வா, get reconciled. ஆண்டவர் சரிப்படுத்துவார், ஆண்டவர் சரிப்படுத்துவார். இன்றைக்கு விடுதலை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி, how to be delivered. நான் ரட்சிக்கப்பட்டவனாச்சே, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானத்தான் எடுத்திருக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் இன்னும் கட்டா. அம்மா, அந்த அம்மாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கே தெரியாது இப்படி ஒரு கட்டு இருக்கிறது, அது இயேசுதான் பார்த்தாரு. இது மாதிரி கட்டுகள் இருக்குது உங்கள் அநேகருக்கு. அந்த கட்டுகள் இருக்கிறதுனால உண்மையான ஆராதனை வராது, ஷவுட் ஃபார் ஜாய் வரவே வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் பசங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லுவாங்க. திருக்குறள் மேல அன்பு இருக்குதோ இல்லையோ, பாசம் இருக்கோ இல்லையோ, மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுதான் ஆகணும். தேம்பாமணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுதான் ஆகணும். சிந்தாமணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுதான் ஆகணும். காந்தி தாத்தா எஸ்ஏ பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணிதான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுதான் ஆகணும். நிறைய பேர் சபையிலே ஆராதனையில யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, யெகோவா ராப்பா அதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர ஹோல் ஹார்ட்டடா வரல, மகிழ்ச்சியோடு வரல, முழு பலத்தோடு வரல. we are simply reciting some Bible verses. ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்கிறேன். ரியல் வர்ஷிப்புக்கு இன்னும் வரல நம்ம அநேகர். you have not yet made a real worship. உண்மையான ஆராதனை இன்னும் வரல அநேகருக்கு. எப்போ வரும் தெரியுங்களா? இந்த கட்டு உடையும் போது தானா வரும். கட்டு உடையிறப்ப துள்ளி குதிச்சு முழு மனசோட அல்லேலூயா அப்படின்னு தானா வரும். மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணு நான் எத்தனை சொன்னாலும் வராது. கட்டு உடைஞ்சிச்சுன்னா நீயா சந்தோஷமா கர்த்தரை ஆராதிப்ப. ஓகே, வில் கம் பேக் டு த மேட்டர். விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி? ஹவு டு பி டெலிவர்ட். நன்றா கவனிக்கணும். முதலாவது விடுதலைக்கு என்ன வழி? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யார் அந்த குமாரன்? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு விடுதலை வேணும்னா இயேசுதான். நான் இயேசுதான் நம்பிட்டு இருக்கிறேன். How you are related to Jesus? இயேசுவோடு எப்படி நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய்? Can you say that you are really connected with Jesus? Properly connected with Jesus. Really connected, properly connected. ஒழுங்கா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறியா? லூஸ் கனெக்ஷன், ராங் கனெக்ஷன், சரியாக கனெக்ட் பண்ணப்படாதவர்கள் இருக்கிறீர்கள் இயேசுவோடு கூட. லூஸ் கனெக்ஷன், ஒரு நேரம் எரியுது, ஒரு நேரம் எரிய மாட்டேங்குது, ஒரு நேரம் கரண்ட் வருது, ஒரு நேரம் கரண்ட் வரல. எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டேன், அவன் பார்த்துட்டு சொல்றான், இந்த ஒயர் லூஸா இருக்குடா பாஸ்டர், கனெக்ஷன் என்னவா இருக்குது? லூஸா இருக்குது. நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். இயேசுவோடு கூட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கிடையாது. விட்டு விட்டு தான் லைட் எரியுது, விட்டு விட்டு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வருது. இயேசுவுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்குது? ஜீசஸ் அவர் தான் ரட்சகர். அவருக்கு பேர் தான் உலக ரட்சகர். பைபிள் அந்த வார்த்தை அடிக்கடி வருது, உலக ரட்சகர். வேறு யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. இயேசுக்கு மாத்திரம்தான் உலக ரட்சகர் என்று பெயர். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குமா. யார் 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 முழங்காலே? வானத்தில் உள்ள எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவன் மைக்கேல் தூதனோ காபிரியல் தூதனோ. இப்ப நிறைய பேர்லாம் சொல்றாங்க, வாட் எவர் நேம் யூ கால்,
Any number of angels you can have. ஆனால் வானத்துல யார் இருந்தாலும் சரி, அவங்க முழங்காலாம் யாருக்கிட்ட முடங்குமா? இயேசுன்னு சொன்னா முடங்குமா? வானோர், அப்புறம் பூதளத்தோர், எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி பூமியில, அவன் இயேசுக்கு என்ற பெயருக்கு என்ன பண்ணணுமா? முடங்கணுமா? இயேசு என்ற நாமத்துக்கு முடங்கணுமா? அப்புறம் பூமியின் கீழானோர், எப்பேற்பட்ட அவர் ராட்சதனா இருந்தாலும் சைத்தானா இருந்தாலும் பேயா இருந்தாலும் இயேசுன்னு சொன்னா என்ன பண்ணி ஆகணுமா? முடங்கணுமா? அந்த இயேசுன்ற நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. இயேசு ரட்சிக்கப்பட்ட அநேகரே உபதேசத்துல ரொம்ப போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் நிறைய இடத்துல பாக்குறேன், சில பிரசங்கிமார்கள், சில போதகர்கள் சம்பந்தமில்லாத, மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத எதையாவது பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது விளங்கவே இல்லை. இயேசுவை சொல்லாத பிரசங்கம் எல்லாம் நடக்குது. அங்க ஒரு தூதன் வந்தா அங்க முத்திரை உடைச்சிட்டாங்க, இங்க அப்படி நடந்துடுச்சு, ஆப்பிரிக்காவில் இப்படி, இஸ்ரேல் இப்படி நடந்துடுச்சு, ஆச்சாக்கும் போச்சாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற கூத்து. ஆமா, சில ஆளு பழைய ஏற்பாட்டு கூப்பிடுது நம்மள. எங்க கூப்பிடுது? ஆமா, எபிரேய மொழி படிச்சிருக்கீங்களா பிரதர்? ஆமா, ஜூவிஷ் கலாச்சாரத்துல பைபிளை படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஜூவிஷ் கலாச்சாரத்தில் பைபிளை படிக்கணும். அது அவங்களுக்கு தான் எழுதப்பட்டது. அதனால அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். பைபிள்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்குது. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பைபிள் உள்ளால் பைபிளை பாரு, பைபிள் கொண்டு உள்ள டிஸ்பிளேகளை பாரு. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம், நல்ல தலையில பதிய வைங்க அந்த வசனத்தை. முந்தின கட்டளை அது எதை குறிக்குது? பழைய ஏற்பாட்டை குறிக்குது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. சமீபத்தில் ஒரு ஊழியர் என்னை சந்திச்சார். அந்த ஊழியர் என்கிட்ட கேட்குறாரு, அவர் சொல்றாரு, நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை டீச் பண்றோம். அடே அப்பா, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணிக்க. அதில் உள்ள கதவு, அதில் உள்ள உடை, பிரகாரம், பரிசுத்தலம், குத்து விளக்கு, ஆணி, எல்லாத்தையும் பத்தியும் டீச் பண்றாராம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின், சொல்ல மாட்டீங்க வசனம் தெரியல, நிறைவேறுதலாயிருக்கிறார். யாரு? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறார். அப்ப என்னைக்கு கிறிஸ்து வந்துட்டாரோ, நீ ஏன் மறுபடியும் பழைய பிரமாணத்தை கூட்டிட்டு போறீங்க? உங்களை யாராவது எபிரேய மொழி படி, யூத கலாச்சாரத்தில் பைபிளை படி, யூத கலாச்சாரத்தில் கத்துக்கன்னு சொன்னா நீ வாயை மூடிட்டு, எங்களுக்கு தெரியும், எங்க பாஸ்டர் சொல்லி தருவார்னு சொல்லிட்டு வா. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அடுத்த வசனம் படிங்க. எபிரேய நிருபம் 7ஆம் அதிகாரம் 18 படிச்சீங்கல்ல, 19 படிங்க. நியாயப்பிரமாணமானது, நல்லா விளங்கிங்க, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இப்ப மறுபடியும் எபிரேய மொழிக்கு வா, பழைய ஏற்பாட்டு முறையில் பைபிளை கத்துக்க, ஜூவிஷ் கல்ச்சரை தெரிஞ்சுக்க, ஜூவிஷ் பைபிள் வாங்கி படி. ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணாரு, சாதாரண ஆள், ஒரு லீடர் போன் பண்ணாரு, பாஸ்டர் ஜூவிஷ் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னாரு. என்னை ஏன் மறுபடியும் தொந்தரவு பண்ற, என்னை ஏன் மறுபடியும் இழுக்கிற? அதை வானான்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தையும் கலாத்திய நிருபத்தையும் எபிரேய நிருபத்தையும் தலையில அடிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க அதை படிச்சு பாருங்க. கலாத்திய நிருபம், ரோமர் நிருபம், எபிரேயர் நிருபம், இந்த 3 நிருபமுமே எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பவுல் எழுதுறாரு தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு மறுபடியும் போகாத, இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு, இயேசுவை பின்பற்று, இயேசுதான் உனக்கு விடுதலை கொடுக்கிறவரு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுங்க. இயேசு சொல்ல மாட்டீங்களே, இயேசு. இயேசு எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரா? அவர் ஆம்னி பிரசன்ட், அவர் எங்கும் இருக்கிறவர். அவர் எங்க இருக்கிறார்? இயேசு. உங்க பிரியாரிட்டி லிஸ்ட்ல டாப்ல எப்பயும் இயேசு வைங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ கூட உட்கார்ந்துருக்கும் போது இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசு மாத்திரம் பாருங்க, இயேசு மாத்திரம் பாருங்க. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உண்மையே பார்க்கிறேன். இயேசுதான் விடுதலை கொடுக்க. 2வது வேத வசனம், வேத வசனம். யோவான் 8:32 ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றாரு.
சங்கீதம் 107:20 சொல்றாரு, அவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and delivered them from all their destructions. He sent his word and healed them and delivered them from all their destructions. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்துல வல்லம் இருக்குது. நீங்க வசனத்தை கேட்கும் போதே கர்த்தர் உங்களை சுகமாக்குவாரு. வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே செயின்ட் அகஸ்டின் எப்படி சந்திக்கப்பட்டார்? வேதாமத்தை படிச்சு கொண்டிருக்கும் போதே அவர் சந்திக்கப்பட்டார். மார்ட்டின் லூத்தர் எப்படி சந்திக்கப்பட்டார்? வசனத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திக்கப்பட்டார். ஜான் பனியன் எப்படி சந்திக்கப்பட்டார்? வசனத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திக்கப்பட்டார். ஜார்ஜ் வெர்வர் எப்படி சந்திக்கப்பட்டார்? வசனத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திக்கப்பட்டார். வாட்ச்மேன் நீ எப்படி சந்திக்கப்பட்டார்? வசனத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திக்கப்பட்டார். There is power in God's word. வசனத்திலே வல்லமை இருக்கிறது. டாக்டர் பில்லி கிரஹாம் 20ஆம் நூற்றாண்டிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட அவரை மாதிரி இதுவரையிலும் யாரும் பயன்படுத்தப்படல. இப்பெல்லாம் நற்செய்தி கூட்டங்களை பார்க்கிறப்ப எனக்கு வேடிக்கையா வருது. ஒரு ஆளு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாங்க, என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷ கூட்டம் வச்சுட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிறது இல்லை. டாக்டர் பில்லி கிரஹாம் கூட்டத்தில் சுகத்தை பற்றி ஒரு தடவை கூட பேசுறது கிடையாது டாக்டர் பில்லி கிரஹாம். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது அவர் இந்தியாவிற்கு வந்தார் டாக்டர் பில்லி கிரஹாம். அப்போது நடந்த நற்செய்தி கூட்டத்திலே குஷ்டரோகிகள் ஒரு 200 பேர் வந்து கூட்டத்தோடு கூட்டமாக உட்காராமல் தனியாக உட்கார்ந்திருந்தார்கள். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த 200 பேரும் ஒரே நேரத்தில் சுகம் பெற்றார்கள். அற்புதமான சுகங்கள் டாக்டர் பில்லி கிரஹாம் கூட்டத்தில் நடந்திருக்கிறது. வசனத்திலே வல்லமை இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்தியை கேட்கும் போதே கர்த்தர் உங்களை தொடுவார். உங்கள் கட்டுகள் உடையும். எதிர்பாருங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். வசனத்தை கேட்கும் போது ஆமேன் என்று சொல்லுங்கள். இயேசு விடுதலை கொடுப்பார். உடைய வசனம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்படி வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்படி வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போதும் இந்த வசனத்தை கை கொள்ளுகிறேன். இப்படி வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுமாய் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். He shall be like a tree planted by the rivers of waters. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தருவான். வசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வசனத்தை நம்புங்க. அடுத்தபடியா விடுதலைக்கு அடுத்த வழி அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். ஏசாயா 10:27 இப்படி வாசிக்கிறோம். சகரியா 4:6 இப்படி வாசிக்கிறோம். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுங்கள் வாயை திறந்து, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். உன் கட்டுகள் அவருடைய ஆவி உடைப்பார். உன் கட்டுகளை பரிசுத்த ஆவி உடைப்பார். ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். அங்க எல்லாம் ட்ரை போன்ஸ் எப்பயோ செத்து போயிட்டான். அந்த மாம்சமெல்லாம் அழுகி அதெல்லாம் காஞ்சி எரிஞ்சு போயிடுச்சு. வெறும் எலும்பு மட்டும் கிடக்குது. they are disjointed. ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படலை. மூட்டு எலும்பு தனியா, கால் எலும்பு தனியா, தொடை எலும்பு தனியா, தலை எலும்பு தனியா, கை எலும்பு தனியா. they are disjointed, scattered all over the valley. பள்ளத்தாக்கிலே கிடக்குது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்லுகிறான், அது உமக்கே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆவியை கூப்பிடு. வடக்கே இருந்து தெற்கே இருந்து கிழக்கே இருந்து மேற்கே இருந்து ஆவிக்கு கட்டளை கொடு. ஆண்டவர் சொன்னபடி கட்டளை கொடுத்தான். தேவ ஆவி வந்து இறங்கியது. அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது.
உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொட முடியும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொட முடியும். உலர்ந்த எலும்புகளை அவர் உயிரோடு எழும்ப பண்ணினார். எலும்புகளை எல்லாம் உண்டு சேர்த்தார், நரம்புகளை இணைத்தார், மாம்சத்தை கொடுத்தார், தோலை கொண்டு மூடினார், ஆவியை கொடுத்து எழும்பி நிற்க வைத்தார். உனக்கும் அப்படி நடக்க முடியும். என் வாழ்க்கை ட்ரை ஆகிவிட்டது, ஹோப்லெஸ், இனிமேல் ஒன்றும் முடியாது, finished, இனி ஒன்றும் செய்ய முடியாது, நோ ப்ராப்ளம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவரை நடத்துவதற்கு விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஆலோசனை கொடுக்க விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவியான டிசிப்ளின் பண்ணும்போது ஏற்றுக்கொள். Whenever the Holy Spirit corrects you, accept the correction. Whenever the Holy Spirit guides you, accept the guidance. ஆவியானவர் நடத்துற போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் தான் ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர். அப்போ அடுத்த சென்டென்ஸ், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரா சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. உங்க பக்கத்து இங்க இருக்கிறார், என்கிட்ட இருக்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிறாரா? கடைசி வரிசையில் பக்கத்தில் இருக்கிறாரா? உங்க வீட்டில் இருக்கிறாரா? கர்த்தரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அப்ப கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிறாரா? விடுதலை தருவாரா? என்னைக்கு விடுதலை தருவாரு? இன்னைக்கு, இப்பவே. எல்லாம் சுக்குனால ஓடி போயிடணும், ஒரு கட்டு இருக்க கூடாது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் அல்ல. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். 10:27 ஏசாயாவில் வாசிக்கிறோம். The yoke shall be broken by the anointing. The yoke shall be broken by the anointing. நுகம், எந்த நுகத்தடியும் ஆவியானவர் முறிப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். இப்போதே உங்கள் நுகத்தடி ஆண்டவர் முறிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது விடுதலை பெறுவதற்கு என்ன வழி? வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரேயர், ஜெபம் பண்ணா உனக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றார். ஜெபத்தில் விடுதலை உண்டு, ஜெபத்தில் விடுதலை உண்டு. நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 145ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Pray, keep on praying. Pray, keep on praying. Seek, keep on seeking. Knock, keep on knocking. தட்டுங்கள் திறக்கப்படும் தமிழ்ல போட்டுக்குது. ஆக்சுவலா அது எப்படி தெரியுமா சொல்லணும்? தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். Never stop praying. ஜெபத்தை விடவே விடாத. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமா சொல்றேன், கேட்டுங்க. என்னாலும் பார்த்துக்கலாம். சில ஆள் பார்த்து பேசும்போது பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கலாம், வாடா, என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நீங்க சொல்லுங்க, ஜெபத்துல பார்த்துக்கலாம், நான் ஜெபத்துல பார்த்துக்கலாம், என்னானாலும் பார்த்துக்கலாம். நான் ஜெபிச்சு இதை மேற்கொள்ளுவேன். நான் ஜெபம் பண்ணி இந்த கட்டை உடைப்பேன். ஜெபிச்சு கட்டை உடைச்சிருங்க. செய்யலாமா? ரைட். கடைசியாக துதியின் மூலம் கட்டுகள் உடையும். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்கள் எரிகோ மதிலை சுற்றி வருகிறார்கள். 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7வது தடவை சுற்றி வரும்போது எக்காலத்தை ஊதி ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி அப்படின்னு எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அப்படி ஆர்ப்பரித்த உடனே என்ன நடந்தது? அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த மதில் சுவருடைய அகலம் சென்னை மவுண்ட் ரோடுடைய அகலம். அவ்வளோ பெரிய மதில் சுவர். பாட்டு பாடியே கீழே தள்ளிட்டானு, ஜெபம் பண்ணியே சோத்திரம் பண்ணியே கீழே தள்ளிட்டானு. ஆமா, பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிப்பீர்களானால், நடுராத்திரியிலே, எப்ப? நடுராத்திரியிலே, பிரச்சனையின் நடுவிலே, குழப்பத்தின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, வியாதியின் நடுவிலே, எதிர்ப்பின் நடுவிலே, சொல்லுங்க, கடனின் நடுவிலே, வலியின் நடுவிலே, நடுராத்திரியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சரி, அடுத்து என்ன நடந்தது? அடுத்த வசனம், சிறைச்சாலை எல்லாம் அசையும்படி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கடைசி சென்டென்ஸ்,
ஒரு ஆள் ரெண்டு ஆள் கட்டு அல்ல, எல்லாருடைய கட்டும். இங்க போய் உட்கார்ந்து இருக்கிற இந்த வசனத்தை கேட்கிற யாருக்கெல்லாம் கட்டு இருக்குதோ அந்த கட்டு இன்னைக்கு எல்லாம் உடையணும். சொல்லுங்க, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஒருத்தர் இனி கட்டுல வாழக்கூடாது. Nobody should live in bonds. Nobody should live under the bondage of devil. ஒருத்தரும் கட்டுல வாழக்கூடாது. எல்லாரும் செட் ஃப்ரீ. எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாமா? எத்தனை பேர் இன்றைக்கு எதிர்பார்க்கறீங்க விடுதலையை? அப்படியே செஞ்சு வச்ச பிள்ளையாராட்டம் உட்கார்ந்து என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சர்ச்சஸ்ல பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். நல்ல கருத்துக்கள் சொன்னா அவன் எழுந்திருச்சு ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு உட்காருவாங்க. அவங்கவுங்க அங்கங்க ஆமீன் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. இதை விட வேடிக்கை என்ன தெரியுங்களா? நான் அப்படிலாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அமெரிக்காவில எல்லாம் பிரசங்கம் சூப்பரா இருக்குது, நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லணும்னா ஓட்டம் ஓடி வந்து காணிக்க கீழே போட்டு ஓடிட்டே இருப்பான். இன்னொரு பாயிண்ட் ஓட்டம் ஓடி வந்து காணிக்க போட்டு வைப்பான். பிரசங்கம் பண்ண இங்க நிரம்பிக்கிட்டே இருக்கும். நான் அது மாதிரிலாம் செய்ய சொல்லலை. செய்ய தூண்டுனா செய்யுங்க. என்ன பண்ணணும்? ஆமீன். ஆமீன் கூட சொல்ல மாட்டீங்க. பணமெல்லாம் தர வேண்டாயா, ஆமீன் சொல்லுங்கய்யா. எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படியே ஆபதம். எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆராதனைக்கும் எழுப்புதல், சீக்கிரமா எழுப்புதல். அடுத்த வருஷம் எல்லாம் கிடையாது, அடுத்த மாதம் எல்லாம் கிடையாது. சொல்லுங்க, இன்றைக்கே ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, ரிவைவல் எப்போ? டுடே. ரிவைவல் எப்போ? நவ். எங்கே? ஹியர். இங்கே எழுப்புதல், இப்போது எழுப்புதல், இன்றைக்கு எழுப்புதல். ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் சொல்ல மாட்டேன். எல்லாருடைய கட்டுகளும் நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன் கட்டு உடைஞ்சுன்னு அவங்கவுங்க சொல்லுங்க. ஏன் கட்டு இன்னைக்கு உடைய போகுது. சொல்லுங்க, ஏன் கட்டு உடைய போகுது. அது என்ன கட்டோ எனக்கு தெரியாது. பாவ கட்டார்களா, சாத்தான் கட்டார்களா, வறுமை கட்டார்களா, பெருமை கட்டார்களா, பாவ கட்டார்களா, எரிச்சல் கட்டார்களா, பொறாம கட்டார்களா, கோப கட்டார்களா, whatever may be the bond, today you shall be released. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை.